Hi friends, welcome to SamaiyalThiruvizha. இன்னைக்கு SamaiyalThiruvizha சேனல்ல ரொம்ப சிம்பிளா அதே நேரம் நல்ல ஹெல்தியான பொன்னாங்கண்ணி பொரியல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பார்த்திடலாம். பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்றதுக்கு நான் இன்னைக்கு சிவப்பு கலர்ல இருக்கிற பொன்னாங்கண்ணி கீரை வாங்கியிருக்கிறேன். இதுலயே ரெண்டு கலர் வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்னு ফুল கிரீனா இருக்கும், இன்னொன்னு இந்த மாதிரி ரெட் வித் கிரீன் காம்பினேஷன்ல இருக்கும். இதெல்லாம் இந்த ரெண்டு வெரைட்டிஸுமே நல்ல டேஸ்டா தாங்க இருக்கும். இந்த கீரை பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கெட்டு கீரை எடுத்துருக்கிறேன். கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள இலையை மட்டும் கிள்ளி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 7 எண்ணம் போல் பூண்டு எடுத்துக்கோங்க. நான் சின்ன பூண்டாக இருக்கிறதுனால 10 பூண்டு எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொரியலுக்கு வெள்ளைப்பூண்டையும் வெங்காயத்தையும் நம்ம ஃபுல்லாக வதக்க வேண்டாம், ஒரு 70% வதங்கினா போதும். அப்புறம் 2 தேங்காய்ச்சல் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த பொரியல் செய்கிறதுக்கு தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் யூஸ் பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் பெப்பர் ஜீரா பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை கடகடன்னு செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகத்தை சேர்த்துடலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. இது தாளிக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். நெய்யில் அந்த ஜீரகமும் வெள்ளைப்பூண்டும் சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா கீரை டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது முக்கால்வாசி வதங்கிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் நல்லா ஒரு தடவை வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்த உடனே ஒரு நிமிஷம் போல் அந்த நெய்யிலையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எடுத்த உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம கீரை அலசி தானே சேர்த்துருக்கோம். ஸோ அந்த கீரையில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் எடுத்த உடனே சேர்க்காமல் கொஞ்சம் நேரம் அந்த நெய்யிலையே நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கீரை வேக வைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது அந்த கீரையில் உள்ள நேச்சுரல் கலர் தான். கீரை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மிளகு ஜீரக பவுடர் அதில் சேர்த்துடலாம். கடைசியாக தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் சமைக்கக்கூடாது. அதனால் கீரை நல்லா முழுசாக வெந்ததுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க, பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. சுட சுட பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் சாம்பார் சாதத்துக்கு இல்லைனா பருப்பு சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த பொரியலை நீங்கள் சாதத்தோடு கலந்தும் சாப்பிட்லாம். இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் இந்த கீரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.